தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அர்ப்பண ஜெபம். ஓ என் இயேசுவே, இன்று என் ஜெபம், வேலை, இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாவின் மாசில்லாத இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்காகவும் வேதபோதக கருத்துக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். அன்னை மரியே, என் அன்பு தாயே, இறைவனின் புனிதர்களே, எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்றுத்தாருங்கள். உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லாமல் கடவுளின் புகழ்பாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக. ஆமேன். நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி எறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறில் எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயவு புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திருச்சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமீன். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 7 முதல் 8 முடிய உள்ள இறை வார்த்தைகள். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. புனித யோவான் கிறிசோஸ்டம் இவ்வாறு கதரும்படி செய்த அந்த தீப்பிழம்பான அன்பின் அனுபவம் அவர்களுடையதாக இருக்கும். அப்படியானால் நாம் அந்த மேசையிலிருந்து நெருப்பை கக்கும் சிங்கங்களைப் போல திரும்பி வருவோம். இவ்வாறு சாத்தானுக்கு அச்சமூட்டுகிறவர்களாக மாறி நமது தலைவரையும் அவர் நம்மீது காட்டிய அன்பையும் நினைவில் கொள்வோம். இந்த இரத்தம் தகுதியுடன் பெறப்படும் போது பிசாசுகளை விரட்டி அவற்றை நம்மிடமிருந்து தூரப்படுத்துகிறது. மேலும் தேவதூதர்களையும் தேவதூதர்களின் ஆண்டவரையும் நம்மிடம் அழைக்கிறது. ஏராளமாக சிந்தப்பட்ட இந்த இரத்தம் முழு உலகத்தையும் தூய்மையாக கழுவியுள்ளது. இதுவே உலகின் விலை. இதன் மூலம் கிறிஸ்து திருச்சபை விலை கொடுத்து வாங்கினார். இந்த சிந்தனை நம்மில் அடங்காத ஆசைகளை கட்டுப்படுத்தும். உண்மையில் நாம் எவ்வளவு காலம் தற்கால காரியங்களில் பற்றுடன் இருப்போம்? எவ்வளவு காலம் நாம் உறக்கத்தில் இருப்போம்? எவ்வளவு காலம் நமது சொந்த ரட்சிப்பை பற்றி நாம் சிந்திக்காமல் இருப்போம்? கடவுள் நமக்கு வழங்கியிருக்கும் சிறப்புரிமைகளை நாம் நினைவு கூறுவோம், நன்றி செலுத்துவோம். விசுவாசத்தினால் மட்டுமல்ல, நமது செயல்களாலும் அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த சிந்தனைகளை நம்முடைய இதயத்தில் ஏற்று இயேசுவின் இரத்தத்தினால் விலை கொடுத்து மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி வாய்ந்த வாய்க்கால்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இறையருளில் நிலைத்து நிற்க இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்.
உமது மேலான மாட்சி நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன் என்று மோசேக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து உமது சேனைகளான வான்படை தூதர்களை அனுப்பி அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு பத்திரமாக கொண்டு சேர்த்தீரே. இன்றும் எங்களை காப்பதற்காக உம்முடைய காவல் தூதர்களை எங்களோடு உடன் அனுப்புகின்றவரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களுக்காக நீர் கொடுத்த காவல் தூதர்களை நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர்களுடைய சொற்கேட்டு நடக்கவும் அவருடைய இதயத்தை காயப்படுத்தாது நடக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். அன்பு தூதர்களே, எங்கள் மீது இரக்கமாயிருந்து நாங்கள் செய்கிற பலவீனங்கள் பாவங்களை பொறுத்து இறைவனுடைய பாதையிலே நாங்கள் சரியான விதத்திலே நடக்க எங்களுக்கு இறை ஒளியை எங்களுக்கு தந்தருளும். தீயோனின் தாக்குதலிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். பாவ சாவ கட்டுக்கள் எங்களில் இருந்தால் அதனை விடுவிப்பதற்கான காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். அன்பு ஆண்டவரே, எங்கள் மீது மிகுந்த நெருக்கமும் பாசமும் கொண்ட உமது தூதர்கள் வழியாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற உமது மேலான அன்புக்காக நன்றி கூறுகிற அதே வேளையிலே இன்று தூதர்கள் எங்களுக்கான பாதைகளை செம்மைப்படுத்துவார்களாக. நாங்கள் செல்லும் பாதையெங்கும் உம்முடைய தேவ தூதர்கள் எங்களை கைப்பிடித்து வழிநடத்துவார்களாக. எந்த நேரத்திலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி, வழியில் வீழ்ந்து போகாதபடி உமது திருக்குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு வலுவூட்டுகிற ஆன்ம பானமாக தந்து எங்களை ஆசீர்வதித்த உமது அன்பு கிருபை தொடர்ந்து எங்களை வழிநடத்தவும், நாங்கள் உம்முடைய திட்டங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். போதை பழக்க வழக்கங்களுக்கும் தீமையான காரியங்களுக்கும் உலகியல் காரியங்களிலும் ஈடுபட்டு தங்கள் ஆன்மாக்களை இழந்து கொண்டிருக்கிற இளம் தலைமுறையினர் இன்னும் ஆண்டவரை மறந்து இந்த உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு வாழுகிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நீர் இன்று சந்தித்து அவர்களே இறையருள் பெருகி வளர, அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று உமது நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இன்று நாங்கள் செய்யப்போகிற அனைத்து பணிகளையும் உமது நாமத்தில் வெற்றியாய் அமைய இறையருளில் என்றும் நிலைத்திருக்க அருள் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியான உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.